தினமுமே ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை குடிக்கிறதுனால நம்ம உடம்புல இவ்வளவு மாற்றங்கள் நிகழுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை தினமுமே குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புல நம்ம கண்ணுக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய 100 விதமான நோய்களை குணமாக்குதுன்னு சொல்லிட்டு சமீபத்துல நடந்த ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அதிகப்படியான மருத்துவ பண்புகள் நிறைந்த சீரக தண்ணீரை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவாகவே நம்ம உடம்புல ரத்தம் சுத்தமா இருக்கணும். ரத்தம் சுத்தமா இல்லைனாலே எல்லா விதமான நோயுமே உடல்ல சேர ஆரம்பிச்சிடும். சீரக தண்ணீரை நம்ம ரெகுலரா குடிச்சிட்டு வரும்போது நம்மளுடைய ரத்தத்தை நல்லா சுத்தமடைய செய்யுது. ரத்தத்துல இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாத்தையுமே வெளியேற்றுது. அது மட்டும் இல்லாம இதுல அதிகப்படியான விட்டமின் சி இருக்கு. இந்த விட்டமின் சி நம்ம உடம்புல இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. நம்ம உடம்புல இயற்கையா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போது எந்த நோயுமே நம்ம உடம்புல உருவாகாம இருக்கும். பொதுவாகவே இன்னைக்கு ஹீமோகுளோபின் குறைபாடு பிரச்சனையால நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. அதுக்கு நிறைய உணவுகளை நம்ம தேடியும் போய்கிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளா சீரக தண்ணீரை குடிக்கும் பொழுது இந்த ஹீமோகுளோபின் குறைபாடு பிரச்சனை நீங்கிடும். ஏன்னா சீரக தண்ணீர்ல அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்கு. ஹீமோகுளோபின் குறைபாட்டை நீக்கி ரத்தத்தை சுத்தமடைய செய்து புது ரத்தமும் நல்ல உடம்புல ஊற செய்யும். இது நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை சீராக்குது. இதுல அதிகப்படியான நார்ச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், தாமிரம் இந்த மாதிரியான சத்துக்கள் இருக்கு. பொதுவாகவே மாதவிடாய் சமயங்கள்ல சில பெண்களுக்கு அதிகப்படியான இடுப்பு வலி, முதுகு வலி, வயிற்று வலி, வாந்தி இந்த மாதிரியான பிரச்சனையால அவஸ்தைப்படுவாங்க. இந்த சீரக தண்ணீரை அவங்க குடிச்சிட்டு வரும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும். இதுல அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கு அப்படின்றதுனால நம்மளுடைய வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீக்கிடும். குடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை கரைத்து வெளியேற்றுது. மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து செரிமான கோளாறு, அஜீரண கோளாறு, வாயு தொந்தரவு இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் நீக்கிடும். சில பேருக்கு சாயந்தரம் ஆனாலே போதும் வயிறு மட்டும் உப்பிக்கும். அவங்களுக்கு குடல்ல வாயுக்கள் நிறைய சேர்ந்திருக்கும். சீரக தண்ணீர் அவங்க ரெகுலரா குடிச்சிட்டு வரும்போது அந்த குடல்ல தங்கியிருக்கக்கூடிய வாயுக்களை முழுமையாக வெளியேற்றிடும். இதனால உங்களுக்கு சாயந்தரம் ஆனா அந்த வயிறு உப்புசம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் நீங்கிடும். பொதுவாகவே சீரகம் அப்படின்னாலே சீர் பிளஸ் அகம், அதாவது நம்மளுடைய உடல் உள்ளுறுப்பை சுத்தம் செய்து ஆரோக்கியமாக்குது அப்படின்றது அர்த்தம். இதே சீரக தண்ணீரை நம்ம தலைக்கும் பயன்படுத்தலாம். சீரக தண்ணீரை பயன்படுத்தி தலைக்கு குடிக்கும் பொழுது அதிகப்படியான முடி உதிர்வு பிரச்சனை நீங்கிடும். முடியில இருக்கக்கூடிய அந்த வறட்சியை நீக்குது. தலையில இருக்கக்கூடிய அந்த அரிப்பு, பொடுகு இந்த மாதிரியான பிரச்சனைகளும் சரி செய்யும். சில பேருக்கு நைட்ல படுத்தா தூக்கமே வராது. நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை இந்த சீரக தண்ணீரை குடிக்கும் பொழுது வருது. இந்த சீரக தண்ணீரை எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல இந்த சீரகத்தை நம்ம பயன்படுத்தலாம். இப்ப வாங்க இந்த சீரகத்தை எப்படி சிம்பிளா பயன்படுத்தி டேஸ்டியா சாப்பிடலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். பொதுவாகவே நீங்க காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி போறவங்களா இருக்கீங்க அப்படின்னா சீரக தண்ணீர்ல எங்களால ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீங்க தினமுமே எப்படியா இருந்தாலும் ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துட்டு போவீங்க. நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் தண்ணீர், அதாவது 1 லிட்டர் தண்ணீர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துட்டு லைட்டா மேல மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். சீரகம் நல்லா ஊற ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடியில போய் அப்படியே தங்கிடும். மூடி வச்சிருங்க. மறுநாள் காலையில அந்த சீரக தண்ணீரை நீங்க வெறும் வயிற்றுல இருந்தே குடிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடிக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு தாகம் இருக்கோ அந்த தண்ணீரை நீங்க குடிக்கலாம். அந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது தாகமும் நல்லா அடங்கும், உடலுக்கு நல்ல குளிர்ச்சியும் கிடைக்கும். இந்த சீரகத்தினுடைய நன்மைகள் எல்லாமே முழுமையாகவும் உங்களுக்கு கிடைக்கும், சுவையாகவும் இருக்கும். இல்ல நாங்க வீட்டில தான் இருக்கோம், எனக்கு டைம் இருக்கு, சீரக தண்ணீரை ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பாத்திரத்துல 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன்ல இருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இப்போ இந்த தண்ணீரை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி நிறம் மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு மிதமான சூட்டில் குடிக்கணும்னா நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். இல்லை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமும் இதை தாராளமாக குடிக்கலாம். வடிகட்டிக்குங்க. இதில் எதுவுமே சுவைக்காக எதுவுமே சேர்க்காதீங்க. அப்படியே குடிக்கும்போது நல்லாவே இருக்கும். இந்த தண்ணீரை காலையில வெறும் வயிற்றுல குடிக்கும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் முற்றிலுமே நீங்கிடும். நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த தண்ணீரை குடிக்கலாம். இந்த டைம்ல தான் குடிக்கணும், அந்த டைம்ல தான் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி காலையில இந்த தண்ணீரை நீங்க குடிக்கும்போது டீ காஃபி சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கேப்ல நீங்க டீ காஃபி தாராளமா சாப்பிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். சீரகத்தை எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளி பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.